வணக்கம். இன்னைக்கு ஆரத்தி ரெசிப்பியில் ஒரு பொடி வகை கொள்ளு பொடி. கன்னியாகுமரி சைடில் காணோம்னு சொல்லுவாங்க. நாங்கள் இருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க. கொள்ளு பொடி தயார் பண்ணுவது எப்படி? முதல்ல கடாயில் 2 கப்பு கொள்ளு எடுத்து தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். நான் 2 கப்பு எடுத்துருக்கேன். இந்த 2 கப்புக்கு 2 டீஸ்பூன் நல்ல மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 3 பூண்டு பல், தேவையான அளவு உப்பு. முதல்ல கடாயில் கொள்ளை வறுக்கணும். வறுக்கும்போது லைட்டாக டப் டப்புன்னு சத்தம் கேட்கும். அதான் வறுத்துட்டு நல்லா பருவோம். அதை ஆற வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நான் வறுத்து வச்சுருக்கேன் நல்ல மிளகு, ஜீரகம், 3 பூண்டு பல். இதை தனியாக வறுத்து வச்சுக்கணும். ரெண்டும் ஆற வச்சு தேவையான அளவு உப்பு போட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக திரித்து வச்சுக்கணும். இது நம்ம சாப்பிடும்போது சாதத்துக்கு முதல்ல கொள்ளு பொடி போட்டு வெறுவி சாப்பிட்டா தேவையான கொழுப்புகள் கரையும், சத்துக்கள் நிறைந்தது. எல்லோரும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு கொள்ளு பொடி போடும்போது சாதத்துக்கூட லேசாக தேங்காய் எண்ணெயை ஊற்றி வெறுவி சாப்பிட்ணும். கொள்ளு பொடியும் தேங்காய் எண்ணெயும் சாதம் போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது ஒரு சுவையாக இருக்கும். செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.